GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஒரு பெண் ஒருத்தரை விரும்புகிறேன். அவர்கிட்ட நீங்கள் கொஞ்சம் பேசுங்க. நாங்கள் 2 பேர் திருமணம் செஞ்சுக்கலான்னு இருக்கோம். ஆனால் எனக்கு அவரை பற்றி கொஞ்சம் டவுட் இப்போ வருது. நீங்கள் பேசுங்க. 2 பேர்கிட்டையுமே பேசி என் மேலே தப்பு இருந்தால் சொல்லுங்கள், திருத்திக்கிறேன். பேசினா அவருக்கு இன்னும் 3 தொடர்பு இருக்குது. இவங்க அப்படியா, நான் நினச்சது கரெக்ட் தானா அப்போ அப்படின்னு வந்துட்டாங்க. ரைட் சார், எனக்கு இது மட்டும்தான் தெரியணும். இந்த உறவை நான் தொடர்றதுக்கு தயாராக இல்லை, நான் கிளம்புறேன், போயாச்சு. ஒரு 2 நல்ல ஞாபகம் இருக்குன்றத விவரம் இந்த மாதிரி அப்படின்றத சொல்கிறேன். சார், அவர் கூட தான் இன்னும் நான் இருக்கேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. முதல் கிரைம் வந்து பிரச்சனை. 2வது கிரைம் வந்து தீர்வு தெரிஞ்சும் எடுக்காமல் இருக்குது. இல்லை அவர் அந்த தொடர்புலாம் இருக்காரு, ஆனால் எனக்கு அவரை ரொம்ப பிடிக்குது. அவர் கொஞ்சம் திருந்துறேன்னு சொல்கிறாரு, ஆனால் திருந்துற மாதிரி எனக்கு தெரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு 3வது வந்தேன். அப்போது நான் வேற ஒரு டோன் எடுக்கிறேன். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். மனங்கள் வெர்சஸ் மனிதர்கள் = கதைகள் அப்படின்றத தொடர்ல கவுன்சிலர் திருமுக ஜெய்சன் அவர்கள் அவர் கொடுத்த கவுன்சிலிங் பத்தி நம்முடைய தொடர்ந்து பேசிட்டு வராங்க. இன்னைக்கும் ஒரு மிக முக்கியமான பிரச்சனை குறித்தும் அதற்கு அவர் கொடுத்த தீர்வு என்ன என்பது குறித்தும் பகிர இருக்காங்க. வரவேற்கலாம். வணக்கம் சார். வணக்கம். வீட்டில் தொடர்ந்து கேட்காம இருக்கிறவங்கள கவுன்சிலிங் கூப்பிட்டு வருவாங்க. ஆனா கவுன்சிலிங் வந்துமே கேட்காம இருப்பாங்கல்ல, தொடர்ந்து கவுன்சிலிங் வந்துகிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்க கவுன்சிலர் சொல்கிற அட்வைஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்க, தொடர்ந்து கேட்காம தப்பு பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி சில மனிதர்கள் நீங்கள் பார்த்துருக்கீங்களா, கேஸ் பண்ணியிருக்கீங்க? இப்போ 10ல் 1 2 அப்படி இருக்கும். இப்போது ஒருத்தரை விரும்புகிறேன்னு வராங்க. ஒரு கேஸ் ஸ்டடியே சொல்கிறேன். ஒரு பெண் ஒருத்தரை விரும்புகிறேன். அவர்கிட்ட நீங்கள் கொஞ்சம் பேசுங்க. நாங்கள் 2 பேர் திருமணம் செஞ்சுக்கலான்னு இருக்கோம். ஆனால் எனக்கு அவரை பற்றி கொஞ்சம் டவுட் இப்போ வருது. அவர் சரிதானா, அவருக்கு வேறு ஏதோ தொடர்பெல்லாம் இருக்கோ அப்படின்னு எனக்கு வருது. ஒருவேளை நான் தப்பாக நினைக்கிறேன்னா தெரில. நீங்கள் பேசுங்க. 2 பேர்கிட்டையுமே பேசி என் மேலே தப்பு இருந்தால் சொல்லுங்கள், திருத்திக்கிறேன். ஒருவேளை அவர் மேலே தப்பு இருந்தால் அவர்கிட்டே சொல்லுங்கள் அப்படின்லாம் சொல்கிறாங்க. 2 பேர்கிட்டையும் பேசுகிறோம். நான் தான் பேசுகிறேன். பேசினா அவருக்கு இன்னும் 3 தொடர்பு இருக்குது. அதை அவர் வந்து உண்மையாக பெருமையாக சொல்லுகிறார். அது நம்மளை ரொம்ப பிடிக்குங்க அப்படின்னு அப்படி இருக்கார் அவர். இவங்க அப்படியா, நான் நினச்சது கரெக்ட் தானா அப்போ அப்படின்னு வந்துட்டாங்க. அவர் மாறுறதுக்கு தயாராக இல்லை. இவங்க அவர் மாறலைன்னா நான் இந்த உறவை தொடர்றதுக்கு தயாராக இல்லை. கிளியர் எல்லாம் இப்போ பேசினதெல்லாம் கிளியரா அப்படின்னு அவங்க சொல்லிகிட்டே போகிறாங்க. ரைட் சார், எனக்கு இது மட்டும்தான் தெரியணும், அவர் சரியில்லை, இந்த உறவை நான் தொடர்றதுக்கு தயாராக இல்லை, நான் கிளம்புறேன், போயாச்சு. நான் செஷன் முடிஞ்சிருச்சுன்னு இருக்கேன். ஒரு 2 வராங்க. சார், நான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா சார்னா, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நல்லா பெக்யூலரான. ஆமாம், நல்ல ஞாபகம் இருக்குன்றத விவரம் இந்த மாதிரி அப்படின்றத சொல்கிறேன். சார், அவர் கூட தான் இன்னும் நான் இருக்கேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நான் இன்ஸ்டண்ட்டாக நான் என்ன யோசித்தேன்னா, சரி அந்த 3 தொடர்பு இருந்ததெல்லாம் நிறுத்திட்டாரோ என்னமோ, இவங்க சொல்கிறது இவங்கள விட்டுட்டு வாழ முடியாது. இல்லை அவர் அந்த தொடர்புலாம் இருக்கார், ஆனால் எனக்கு அவரை ரொம்ப பிடிக்குது. பேசுகிறாங்க. இப்போ நான் அவரை எப்படி திருத்துறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்றாங்க. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். இப்போ கவுன்சிலிங்க்கு வர்றதே இவங்களுக்கு இன்னும் எதுக்காக வரோன்ற கிளாரிட்டியே இல்லாமல் வர்றது. இப்போ நம்ம வந்தோம், சரியில்லைன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நான் முடிவெடுப்பேன்னு வந்தோம். சரியில்லை தெரிஞ்சிருச்சு, ஆனால் முடிவெடுக்க முடியல. அந்த முடிவெடுக்க முடியலன்றதுக்கு வேறு எந்த காரணமும் இல்லை. அவரை ரொம்ப பிடிச்சிருக்குன்றதை தவிர வேறு அவரை ரொம்ப பிடிச்சிருக்குன்றதுக்கு பின்னாடி இருக்கிற அர்த்தங்கள் நமக்கு தெரியாது. அது உடல் பிடிச்சிருக்கா இருக்கலாம், மனம் பிடிச்சிருக்கா இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். அவர் ஏற்கனவே நிறைய தொடர்பில் இருக்கேன்னு சொல்கிறாரு. அவர் கமிட்டடாக இல்லை. அப்போ ஏன் அவர் பின்னாடி நிற்கணும்? அதுக்கு ஏன் ஒரு கவுன்சிலிங்க்கு வரணும்? அதுக்கு ஏன் 2 வருஷம் கழித்து திரும்ப வந்து இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு ஏன் சொல்லணும்? இப்போ நான் சில விஷயங்கள்லாம் அதனுடைய சீரியஸ்னஸ், ஒரு வேளை நாளைக்கு திருமணம் நடந்தால் என்ன நடக்கும், ஏன்னா அவர் வெளிப்படையாக சொல்கிறாரு. அவர் அப்படி தாங்க, நான் ஒன்றும் மேரேஜ்லாம் பண்ணிக்க சொல்லியே, நான் அந்த 3 பேரை மேரேஜாக பண்ணிட்டேன்.
அப்படின்றாரு அவர். அந்த 3 பேருக்குமே 3 பேர்னு தெரியுன்றாரு. இது என்ன லாஜிக்குன்னே தெரில இதெல்லாம். பட் என்னைக்கோ மனிதர்கள் அப்படி தான் ஏதோ வாழறாங்க. இந்த பெண்மணிக்கிட்ட வேண்டான்னு முடிவெடுக்கிறேன்ட்டு போகிறாங்க, முடியல, திரும்ப வந்து உட்காடுறாங்க. அவருக்கு பிடிச்சிருக்கு சார், அதான் யோசிக்கிறேன், அது இதுன்றாங்க. அப்போ திரும்பவும் அதில் இருக்கிற பிரச்சனைகளை பேசுகிறோம். கிளம்பிட்டாங்க. ஒரு 6 மாதம் கழிச்சு, இல்லை சார் இப்போ நான் கிளியர் ஆகிட்டேன், ஐ திங்க் இவர் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. 2வது தடவை போயிட்டு 6 மாதம் கழிச்சு வந்து, இல்லை சார் நான் அவர்கிட்ட பேசினேன், அவர் கொஞ்சம் திருந்துறேன்னு சொல்கிறாரு, ஆனால் திருந்துற மாதிரி எனக்கு தெரியல, நான் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு 3வது தடவை வந்தேன். நான் சொன்னேன், நீங்கள் கவுன்சிலிங்க்கு வர்றதை பெருமையாக நினச்சிட்ருக்கீங்க. நீங்கள் கவுன்சிலிங்க்கு வந்து அதிலிருந்து விஷயங்களை எடுத்து வாழ்க்கைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் தயாராக இல்லை. நீங்கள் வந்து நீங்கள் நினைக்கிற ஒரு விஷயத்துக்கு கவுன்சிலர் எஸ் சொல்லணும்னு நினச்சி வரீங்க. இதுதான் உங்கள் பிரச்சனை. 2வது தடவை இதை சொன்னேன், ஆனால் அவ்வளவு ஸ்ட்ராங்காக நான் சொல்லலை. ஏன்னா 2வது தடவை இவங்க மாறிடுவாங்க அப்படின்றது அவங்க வந்து பேசினதுலேயே இருந்தது, ஆனால் ஆகலை. இப்போ 3வது தடவை ஸ்ட்ராங்காக சொல்லிட்டேன், நீங்கள் கவுன்சிலிங்க்கு வர்றதே நீங்கள் நினைக்கிறதுக்கு நான் இப்போ எஸ் சொல்லிட்டேன்னா நீங்கள் சந்தோஷமாக போயிடுவீங்க. நீங்கள் நினச்சதை நீங்கள் வந்து சொல்லி அதை ஒரு கவுன்சிலர் எஸ் சொல்கிறதுக்கு நீங்கள் ஏன் கவுன்சிலிங் வரணும்? வராமே இருக்கலாம். அதுக்கே செலவு பண்ணணும், அதுக்கு ஏன் உங்கள் டைமை வீணடிக்கணும்? அதே சமயத்தில் அதுக்கு ஏன் டைமையும் வீணடிக்கணும்? ஏன்னா இதே நேரத்தில் இந்த கவுன்சிலிங்கில் இதை சொன்னால் கேட்டுக்கிறேன்னு யாரோ ஒருத்தங்க காத்திருப்பாங்க, அவங்களுக்கு இந்த வாய்ப்பு இல்லாமல் போகுது. அப்படின்னு சீரியஸாக டோனை மாற்றினதுக்கப்புறம், சரி சார் நான் ஐ திங்க் ஏதோ தப்பு இருக்குது அப்படின்ட்டு போனாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 மாதம் கழிச்சு வந்தாங்க. நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன் சார். அவர் அதை பற்றி கண்டுக்கவே இல்லை சார், அவர் ஓகே அப்படின்ட்டு போயிட்டார். நான் எதுக்கு இவ்வளோ நாள் இழுத்தேன்னு எனக்கு தெரில அப்படின்லாம் ஆரம்பித்தாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து, வேண்டான்னு சொல்லிட்டேன் சார், லைஃப்பில் வேறு இவங்க 2 பேருக்குமே பணம் ஒரு பிரச்சனையே இல்லை, லைஃப்பில் வேறு ஏதோ நடந்தால் அது பார்த்துக்கலாம் சார், இப்போ வேலைக்கு போகிறேன் வரேன் அதெல்லாம் ஓகே, வேணான்னு சொல்லிட்டேன். ஆனாலும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, இப்படி தான் இருக்காங்க, தெளிவாக இல்லை. அப்போது நான் வேறு ஒரு டோன் எடுக்கிறேன். நான் அந்த டோனை வந்து ஈவன் இங்கே கூட சொல்கிறது சரியாக இருக்காது. அதாவது நான் அந்த டோனை என்னென்னா, உனக்கான ஒரு சுயம் இருக்குல்ல, உனக்கு ஒரு ஆரிஜின் இருக்குல்ல, உனக்கு ஒரு ஆரிஜின் ஆஃப் பர்சனாலிட்டி இருக்குல்ல, அதை வந்து இதுக்கு மேலே நீ வந்து இன்சல்ட் பண்ணவே முடியாது. அவ்வளவு செய்கிற நீ உன் பர்சனாலிட்டியை காம்ப்ரமைஸ் பண்ணுற, டைல்யூட் பண்ணுற, அதுக்கு வேறு கலர் அடிக்கிற, உனக்கு தகுந்த மாதிரி அது மாறணும்னு நினைக்கிற. ஆனால் அது மீண்டும் மீண்டும் வந்து உங்ககிட்ட சொல்லுது, நீ வேற ஆள், ஏன் இப்படி இருக்கேன்னு சொல்லிகிட்டே இருக்கு. அதனால தான் இந்த வந்து போகிறதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு டெக்னிக்கல் டோன் நான் ஒன்று எடுக்கிறேன். அப்போ தான் அவங்க சீரியஸ் ஆகிறாங்க. அப்போ அவங்களுக்கு நான் ஒரு ஃபைனலாக, இனிமேல் உங்களுக்கும் எனக்குமான செஷன்றது, நீங்கள் வந்து உங்கள் ஒரிஜினல் பர்சனாலிட்டியை நோக்கி நீங்கள் நகரணும்னு நினச்சா மட்டும்தான் நம்ம சந்திப்போம், இல்லைன்னா வாய்ப்பில்லை. ஏன்னா நான் இப்படியே தான் இருப்பேன், சும்மா அப்பப்போ வந்து பார்த்துட்டு போகிறேன்றதுக்கு அது கவுன்சிலிங் எத்தனை கவுன்சிலிங் வந்தாலும் ஒன்றும் நடக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லி அவேக்கன் த ஜெயண்ட் வித்தின். ஓகே, நமக்குள்ளே இருக்கிற ஒரு என்ன சொல்லலாம், பெரும் மனிதன் அல்லது பெரும் சக்தி, அதை முதல்ல எழுப்பணும் அப்படின்ற புத்தகம் அவேக்கன் த ஜெயண்ட் வித்தின் பை டோனி ராபின்ஸ். இந்த புத்தகத்தை படிக்க ஆரம்பிங்க, பார்க்கலாம். உங்களுக்கு நீங்கள் இப்போ பேசுகிறது சரின்னா வந்துடுவீங்க, இல்லை சும்மா இப்போவும் சும்மா தான் பேசுனீங்கன்னா இன்னொரு 6 மாதம் கழிச்சு அவர்கிட்டே அப்புறம் நான் திரும்ப பேசிட்டேன் சார் தான் வருவீங்க. இல்லைன்னா ஐ எம் சீரியஸ் நவ் அப்படின்ட்டு போனாங்க. ஆனால் ஆச்சரியம், இந்த 3வது செஷனும் நான் கடைசி செஷனும் அந்த புத்தகமும் அவங்களுக்கு கிளாரிட்டியை கொடுக்குது. அப்படின்னா இந்த முதல் 2 செஷனில் நான் பேசினேன் இல்லையா, அந்த சாஃப்ட் டோன் அப்ரோச்,
அது சிலருக்கு ஒத்தே வர மாட்டேங்குது. இப்போ கவுன்சிலிங்லேயே இன்னொரு டோனை எடுத்தால் மட்டும்தான் திருந்துவேன் அப்படின்னு வர்றவங்களும் இருக்காங்க. நம்ம நார்மல் டோனில் சொன்னால் எடுத்துக்கிறோம், போகிறோம், சரியாயிக்கிறோன்ற ஒரு குரூப் இருக்குது. ஆனால் நான் வீட்டில் அப்பா அம்மா சத்தம் போடுறாங்கன்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி கவுன்சிலர் சத்தம் போட முடியாது. நான் கவுன்சிலர் வேறு ஒரு டோன் எடுப்பார், லாங்குவேஜை மாற்றுவார், லாங்குவேஜோட டென்சிட்டியை மாற்றிடுவார். உனக்குள்ளே இருக்கிற ஒரு பர்சனாலிட்டியை இதுக்கும் கேவலமாக இன்சல்ட்டே பண்ண முடியாது அப்படின்றது தான் அவங்களுக்கு டேர்னிங் பாயிண்ட். ஏன்னா அந்த அந்த பர்சனாலிட்டியை நீ டைல்யூட் பண்ணிகிட்டே இருக்க, அதுக்கு வேறு கலர் அடி. அது நீ நல்லா இருக்கணும்னு சொல்லுது, ஆனால் நீ பரவாயில்ல, நல்லா இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்னு கலர் அடிச்சுக்கிட்டே இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு வேறு ஒரு டோன். இன்னும் கொஞ்சம் நான் டெப்த்து உள்ளே போனேன், அதுக்கு பிறகு தான் அவங்க சீரியஸ்னஸ்க்கு வராங்க, அப்புறம் புக் படிக்கிறாங்க, சரியாயிடுறாங்க. அப்போ கவுன்சிலிங்க்கு வந்தால் சரியாகிறோமா? முதல்ல கவுன்சிலிங்க்கு போனால் சொன்னதை எல்லாத்தையும் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. கவுன்சிலர் இப்போ 4 கவுன்சிலர்கிட்ட போகிறோம், 4 கவுன்சிலர் சொன்னதை பூரா எடுக்கணும்லாம் அவசியம் இல்லை. கவுன்சிலிங் போகிறோம், கவுன்சிலிங்கில் சொல்லப்பட்ட விஷயத்தில் நமக்கு நிச்சயமாக இது சரின்னு தெரிஞ்சோம் எடுக்காமல் இருக்கிறது இருக்குல்ல, அது கிட்டத்தட்ட க்ரைம். முதல் க்ரைம் பிரச்சனை, ரெண்டாவது க்ரைம் தீர்வு தெரிஞ்சும் எடுக்காமல் இருக்கிறது. 10ல் 2 மனிதர்கள் இப்படி இருக்காங்க. அப்புறம் 10ல் ஒருத்தர் இந்த கவுன்சிலிங்க்கு போகிறதையே ஃபேஷனாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்களாம் இருக்காங்க. ஓகே, லாஸ்ட் டைம் நீங்கள் சொன்னீங்க, யா ரைட் ஐ சேஞ்ச்டு ஓகே, பட் ஸ்டில் சம் ப்ராப்ளம் பர்சிஸ்ட் அப்படின்னு இதை ஒரு ஃபேஷனபிள் ஸ்டேட்மெண்ட்டாக, அதாவது இவங்க சர்க்கிள் இருக்குல்ல, அங்கே நான் கூட 2 தடவை கவுன்சிலிங்லாம் போனேன் அப்படின்னு சொல்கிறது ஒரு ஒரு பெருமையாக ப்ரைடாகும். இப்படி 10ல் ஒருத்தங்க இவங்களுக்கெல்லாம் நல்லா கவனிச்சிங்கன்னா ஒரு சிமிலாரிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பணம் பிரச்சனையாக இருக்காது. ஆனால் மாத சம்பளம் ஒரு 10,000 15,000 20,000 வாங்குகிற ஒருத்தங்க ஒரு 4,000 5,000 ஸ்பெண்ட் பண்ணி செஷன் அட்டன் பண்ணி தன்னை முழுவதுமாக மாற்றிக்கொள்கிற பக்குவத்துலேயும் இருக்கிறவங்களும் வராங்க. அப்போ யோசிச்சு பாருங்கள், கவுன்சிலிங்க்கு வரோன்றது நம்ம வெளி உலகத்தில் பார்த்தா ஏதோ பிரச்சனை போகிறாங்கன்ற மாதிரி நம்ம நினைப்போம். பட் அங்கேயுமே இந்த கம்ஃபர்ட் ஜோன்லாம் இருக்குது. நான் ஒரு பெண்மணி என்கிட்ட சொன்னாங்க, உடனே அது மாறாதில்லை சார், பார்ப்போம் சார், நான் அப்படி ஒரு வேளை மாறலைன்னா இன்னும் ஒரு 6 months கழிச்சு வரேன். நான் சிரிச்சுட்டே சொன்னேன், மாறவே மாறாதுன்னு. என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? ஆமாம், இங்கேயே காம்ப்ரமைஸ் ஆகிட்டோம், உடனே மாறாதில்லைன்னு யார் சொல்கிறது? நான் சொல்லலை, யார் சொல்கிறது? மாற வேண்டியவங்க சொல்கிறீங்க. அப்போ ஆல்மோஸ்ட் டைல்யூட்டட், காம்ப்ரமைஸ்டு. அப்புறம் எங்கேருந்து மாறும்? சரியா தப்பா? சரி, அப்போ மாறணும் அப்படின்னு போகாமல் ஒரு கவுன்சிலிங் என்ன கிடைக்க போகுது உங்களுக்கு? அப்போ அவேக்கன் த ஜெயிண்ட் வித்தினுக்கு பதில் ஸ்லீப்பிங் த ஜெயிண்ட் வித்தின் தான் நடந்துகிட்டு இருக்குது. அது தூங்க வைக்கிற வேலையை சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதை வேற பணம் கொடுத்து செய்கிறீங்க சார். இப்போ இந்த பெண்மணி கேஸில் சார் இவங்க வேண்டான்னு சொல்கிறாங்க ஒரு டைமில், ஏன்னா இன்னொரு சில பெண்களோட தொடர்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இன்னொரு டைமில் அவங்கள பர்சனலாக பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. இப்போ இவங்களோட பர்பஸ் என்னவா ஃபஸ்ட்டு வந்தாங்க? ஏன்னா திருமண வாழ்க்கையை முடிக்கணும்னு வந்தாங்களா, இல்லை கணவரை திருத்தணும்னு ஃபஸ்ட்டு வந்தாங்களா, இல்லை இவ்வளோ குழப்பங்களுக்கு பின்னாடி? தப்பு. அவர் இன்னொரு தொடர்பு இருந்தால் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு தான் வந்தாங்க. ஆனால் அதையும் மீறி அவரை பிடிக்குது. விஷயம் தான், அவரை பிடிக்குது. அவரை நோ சொல்ல முடியல, ஆனால் நோ சொல்லணும். ஏன்னா அவர் கமிட்டடாக இல்லை. அவர் எந்த இடத்துலையும் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டா நான் அதெல்லாம் அந்த மாதிரி தொடர்புலாம் இல்லாமல் இருப்பேன், அல்லது இப்போ நிறுத்திடுறேன், உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன், இல்லை மேரேஜ் பண்ணுற தேதி தெரிஞ்சவுடனே நிறுத்திடுறேன் அப்படின்லாம் அவர் எதுவுமே சொல்ல. அதான் சொல்கிறேனே, அந்த 3 பேருக்குமே அந்த 3 பேருக்கும் தொடர்பு இருக்குன்றதெல்லாம் தெரியுது. அது இன்னும் சரியாக அதுக்கு ரிலேஷன்ஷிப்லாம் பேர் வைக்க முடியாது, அது வேற. அது நம்ம இங்கே பேசினா சரியாக இருக்குது, அது வேற. அவர் போவார், வருவார், என்னமோ அவர் வாழ்வார். அவரை இவங்களுக்கு பிடிச்சிருக்குன்ற ஒரே காரணத்துக்காக இந்த கவுன்சிலிங்கில் கிடைக்கிற விஷயங்களெல்லாம் இவங்க அந்த இம்ப்ளிமெண்ட்டுன்ற ஒரு ஸ்டேஜுக்கே போகிறதில்ல. அவரை திருத்தணுன்ற மாதிரி எண்ணமும் இல்லை.
அதான் சொல்கிறேனே, இது எதுக்காக நம்ம வரோம், இங்கேருந்து என்ன எடுத்துக்கிறோம், இதை போய் எப்படி நம்ம அப்ளை பண்ண போகிறோம், சரி வேண்டான்னா வேண்டான்னு முடிவு எடுக்கணும், இல்லை எஸ்ன்னா அவரை கூப்பிட்டு அவரை சரி பண்ணி அதுக்கு போகணும். எந்த இடத்துக்கும் போகாமல் 6 மாதத்துக்கு ஒரு தடவை 1 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து சார் நான் ஏற்கனவே பேசினேன்ல அதே ப்ராப்ளம் தான் சார், அது என்னென்னா அப்படின்னு திரும்ப பேசுறது இருக்குல்ல, இது ஒரு வியாதி. நான் சொல்கிறது அந்த ஃபைனல் செஷன் டோன் மாற்றினேன்னு சொன்னேன்ல, அது வந்து இந்த வியாதிக்கான கவுன்சிலிங். அவங்க கொண்டு வந்த பிரச்சனைக்கு கவுன்சிலிங். இந்த பிரச்சனையை கொண்டு வந்துட்டு அதில் ஆக்ஷன் எடுக்காமல் இருக்கிற ஒரு வியாதி இருக்குல்ல, அதுக்கு தான் அது கவுன்சிலிங் நடந்தோடனே சரியாகுது. அந்த வியாதிக்கு பயம் ஒரு காரணமாக இருக்குமா சார்? அப்படி இல்லை, பயம் இல்லை, அதனுடைய ரிவர்ஸ் கம்ஃபர்ட் ஜோன். லைஃப்பில் வந்து ஒரு ப்ராப்ளமும் இல்லை, பணம் இருக்குது, இப்போ இவரை கட்டினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்ன இப்போது அது தொடர்பு இன்றைக்கி யாருக்கு தொடர்பு இல்லை, நார்மலைஸ் பண்ணுறேன். இன்றைக்கி எல்லாம் வெளியில் சொல்லாமல் இருந்ததுனால எல்லோரும் சரியான ஆட்கள்லாம் கிடையாது, இப்படிலாம் பேசிகிட்டு இருப்பாங்க. தண்ணி அடிக்கிறவங்கள பற்றி சில பேர் சொல்லுவாங்க. எனக்கு ஒரு 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 கணவன் மனைவியில் வந்து மனைவி சொன்னாங்க, இல்லை அவர் ரெகுலராக ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றாரு, தட்ஸ் ஓகே அப்படின்னாங்க. எனக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்தது. அது ரெகுலராக ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றாங்க, தட்ஸ் ஓகேன்னா எனக்கு புரியல மேடம்னு. இல்லை ஆல்கஹால் சாப்பிடுவார் சார், வெளியில் ஃப்ரெண்ட்ஸோடவும் சாப்பிடுவார், வீட்டில் வாங்கிட்டு வந்தும் சாப்பிடுவார், அது ஓகே, எனக்கு அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா. 2 குழந்தைங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு. உங்கள் பையன் இதே மாதிரி சாப்பிட்டா இப்படி சொல்லுவீங்களான்னா நோ அப்படின்ட்டாங்க. அவர்கிட்ட கேட்டேன், இப்படி அவங்க சொல்கிற மாதிரி நீங்கள் சொல்லுவீங்களான்னா நோ. பொண்ணு இருக்குன்னீங்க, பொண்ணு கல்யாணம் ஆகும், மாப்பிள்ளை இப்படி சாப்பிட்டுட்டு இருந்தால் ஓகேவா உங்களுக்கு? நோ 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 அப்படின்றாங்க. அப்போ என்ன லாஜிக்? இவர் பையன் கிடக்கூடாது, இவர் இல்லை அவர் கேட்க மாட்டார் சார், பையனும் கேட்க மாட்டான். அது இல்லை சார், இல்லை அது நான் பேசும்போதே கண்ணில் தண்ணி வருது. அப்போ பையன்றப்போ வர்றது இது எங்கே? அப்போ இதெல்லாம் என்னென்னா பொது புத்தியில் இதெல்லாம் ஓகே, அதெல்லாம் ஆம்பளைன்னு இருந்தால் 4 தொடர்பு வச்சுருக்க தான் செய்வான் அப்படின்னு பழகிடுறது. இது பையனா சொந்த புத்தி வருது, பையனும் போது பயம் வருது. ஸோ இந்த இதில் தான் இவங்களும் மாட்டுறாங்க. அது தொடர்புலாம் கரெக்டாக தான் இருக்குது. என்ன சார் அது நாம் இப்போ சொல்கிறோம் சார், இல்லைன்னு சொல்லிவிட்டு அவர் வச்சுக்கிறாரு, என்ன பண்ணுறது? இப்படிலாம் வந்து பேசுகிறவங்கள்ட்ட, அதாவது நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, அவங்க சொல்கிறதுக்கு நான் எஸ் சொல்லிட்டா கவுன்சிலிங் முடிஞ்சிடும். ஷீ இஸ் ஹாப்பி. கவுன்சிலிங்க்கு வர்றதே கன்ஃபியூஸ்டு மைண்டில் வர்றது. எப்படியாச்சும் கவுன்சிலர் கன்வின்ஸ் பண்ணி அவர்கிட்ட எஸ் வாங்கிட்டு, ஆமாம்மா நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான், எல்லோரும் ஒரு தொடர்பு வச்சுருப்பாங்க, நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான் பாருங்கள் அப்படின்னு நான் சொல்லிட்டா அவங்க போயிடுவாங்க. இன்னும் அப்படி சொன்னால் இன்னும் 10 தடவை வருவாங்க, அது அவங்க 10 விஷயம் சொல்லுவாங்க, நான் எஸ் சொன்னால் போயிடுவாங்க. ஆனால் அது இல்லையே கவுன்சிலிங். மனிதர்கள் வந்து அவர் நாகராஜன் அவர் எழுத்தாளர் சொன்ன மாதிரி, நீ எவ்வளவு படித்திருந்தாலும், எவ்வளவு உயரம் சென்றிருந்தாலும், எத்தனை சொத்துக்கள் வாங்கியிருந்தாலும், எவ்வளவு பெரிய சமுதாய உயரத்தை அடைந்திருந்தாலும், மனிதன் ஒரு மகத்தான சல்லிப்பயல்னார். வெறும் ஜல்லிப்பயல் சொல்ல, மகத்தான ஆனால் சல்லிப்பயல். இந்த ஒரு போர்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். கடைசியில் அந்த அம்மாவுக்கு வந்து அந்த டோன் மாற்றினதும் அந்த புத்தகமும் தான் அவங்களை கொண்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் ஷீ இஸ் அ டிஃப்ரெண்ட் பர்சன். நீங்கள் அந்த சின்ன வயசில் வந்து நாம் பொய் சொன்னால் திருடுனா சூடு வைக்கிறதுன்னு ஒன்று போன இந்த தலைமுறைலாம் வைக்க முடியாது, போன தலைமுறைலாம் அந்த கம்பி காய்ச்சி ஒரு கோடு போட்டுருவாங்க, அப்படி ஒன்று போட்டுருவாங்க, அது கத்தி துடிப்போம். அது பார்க்குறப்பெல்லாம் ஐயோ அப்படின்னு தோணும். அதை டோன் லாங்குவேஜில் செஞ்சதுக்கு அப்புறம் தான் இவங்கள்ட்ட மாற்றம் வருது. ஆனால் இவங்களுக்குள்ள ஒரு குழப்பம் இருந்தது இல்லை சார்? அந்த குழப்பம் வந்து இவங்கள தப்பு சொல்ல முடியுமா? பர்சனலாக நீங்கள் தப்பு பண்ணுறீங்க, தப்பு பண்ண இவங்கள வந்து ப்ளேம் பண்ண முடியுமா சார்? அந்த மாதிரி இருக்கிற மனிதர்கள் இல்லை. அந்த குழப்பம் அவங்களுக்கு இருக்கிறதுக்கு காரணம் கம்ஃபர்ட் ஜோன். வேறு பிரச்சனைகள் இல்லை சார். வேறு ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா, எனக்கே 1000 பிரச்சனை, இதில் இவர் வேறு 4 தொடர்பு வச்சுருக்கிற ஒரு கல்யாணம், அதெல்லாம் என்ன முடியாது அப்படின்றது வந்துடுவாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு ஹைஃபையாக இருக்கிறோம், இன்றைக்கி யாருக்கு இல்லை
அப்படின்னா பேச முடியுது பாருங்க. பேசுறதுக்கு, அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, பேசுறதுக்கு உண்டான ஒரு கம்ஃபர்ட் லைஃப்ல இருக்கு. ஒரு சராசரி மிடில் கிளாஸ், லோவர் மிடில் கிளாஸ் பெண்மணி அது யாருக்குங்க இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்களா? துடிச்சிருவாங்க. நம்பிக்கையே உடஞ்சு போச்சுன்ற, என் வாழ்க்கையே போச்சுன்னுவாங்க. அப்போ நான் இது ஹை கிளாஸில் இருக்கிறவங்க மட்டும் இப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லலை, அப்படி சொல்ல. ஒரு செட் ஆஃப் பீப்புள் கம்ஃபர்ட்டாக இருக்கிறதா நினைக்கிறவங்க இப்படி தான் பேசிகிட்டு இருக்காங்க. கடைசி வரைக்கும் முடியவே வராதவங்க. அந்த டோன் மாற்றி அந்த ரிசல்ட்டை நோக்கி நகர்த்தி புத்தகம் படித்து அதுலேருந்து வெளியில் வந்து அவருக்கு பாய் சொல்லி இவங்க ட்ரூவாக இவங்க என்ன பர்சனாலிட்டியாக அதை நோக்கி நகர்ந்து அதுக்கப்புறம் என்கிட்ட பேசும்போது நான்லாம் எவ்வளோ கேவலமாக 4 தடவை வந்திருக்கேன் உங்கள்கிட்ட, நீங்களாம் என்னை பற்றி என்ன சார் நினச்சிங்க? அப்போது இப்போ நான் இருக்கிறத யோசிச்சா எனக்குலாம் அசிங்கமாக இருக்குது. நான் எப்படி ஒரு மனுஷன் அப்படின்னு இப்போ பேசுகிறது இருக்குல்ல, இந்த டோனை மாற்றி அந்த எஃபர்ட் போடுறோம்ல, அதை ஏன் செய்யணும்? இப்போ நம்ம ரொம்ப ஈஸியாக இருக்கிறது என்ன, ஆமாம் மேடம் நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான் அப்படின்ட்டு போயிடலாம்ல. அந்த டோனை மாற்றி நம்ம செய்கிறோம்ல, அது ஒரு அப்பாவோட ரோல், அது ஒரு அம்மாவோட ரோல், ஒரு அண்ணனோட ரோல். இது அண்ணனோ அப்பாவோ அம்மாவோ அந்த அந்த டோனை மாற்றி கத்துறதுல தானே அல்லது கோவப்படுறதுல தானே நம்ம மாறுறோம். ரைட். அது ஒரு கவுன்சிலரும் செய்ய வேண்டி வருது சமயத்தில். எனக்கு என்ன, நீ கெட்டு போ, அப்படி பண்ணிட முடியறதில்ல. அப்போ இதை இப்போ இங்கே ஷேர் பண்ணுறதுனுடைய நோக்கம் என்னென்னா, வரும்போது தெளிவாக எனக்கு தெளிவில்லை அதனால் வரேன், 4 தெளிவு கொடுத்துருக்காங்க, இதில் ஒரு தெளிவு எனக்கு ஓகே அப்படின்னா அதை ஒர்க் பண்ணுறதுக்கு வந்துடணும். அது நீங்கள் சொன்னதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் நான் செய்யலைன்றதுக்கு ஏன் வரணுன்றேன். வரக்கூடாது. நாம் வந்து நம்ம டைமையும் கெடுத்து கவுன்சிலர் டைமையும் கெடுத்து இதே டைமில் வேற ஒருத்தங்க செய்யறதுக்கு தயாராக இருக்கிறவங்களுக்கு கிடச்சிருக்கும்ல. அது என்ன விடுங்க, எந்த கவுன்சிலர்கிட்ட போனாலும். ஒருவேளை உங்களுக்கு அது பர்சனலாக பாதிச்சிருச்சா சார்? இல்லை, அப்படி எனக்கு தெரியல. அவங்க வந்து அதுதான் அது ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி, அது ஒரு கோயிலுக்கு போயிட்டு வர்ற மாதிரி ஒரு ப்ரொசீஜர் மாதிரி ஆயிடுச்சு. அதில் ஒரு ஆக்ஷன் இல்லை. அப்படியே போய் கேட்போம், ஆமாம் கரெக்டு, ஆனால் இப்படி தான் சார் இருக்கார், என்ன பண்ணுறது சார் அப்படின்னு. நீங்கள் அந்த பேச்சினுடைய இதுவே மேம்போக்காக இருக்கும், ஒரு ஆழம் இருக்காது, டெப்த் இருக்காது. இப்போ சில பேர்லாம் சொல்லுவாங்க, எனக்கு அடி வயிறு குலுங்கி போச்சு சார், நான் பாத்ரூம்குள்ளே போய் கதவை சாத்திட்டு வாளியில் தண்ணி ஃபில் பண்ணி முகத்தை உள்ளே விட்டு கத்தி அழுதேன் சார், என் பொண்ணு இருக்கா அவளுக்கு தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு. இது என்ன? அது இருக்குதா சார் செய்யும், அது என்ன சார் பண்ணுறது, இது என்ன? அப்போ நம்ம கவுன்சிலிங்க்கு வர்றதுனாலையெல்லாம் மாறிட மாட்டோம். யோசிக்கணும். போனால் ஒரு 10 தீர்வு வருதுன்னா எல்லாத்தையும் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. சரி, எல்லாமே சரியில்லை, நான் வேற ஒருத்தட்ட போகிறேன்றதும் சூப்பர். ஏன்னா நீங்கள் ஒரு தீர்வை நோக்கி போகிறீங்க, அது தட்ஸ் ஃபைன். ஆனால் தீர்வு கண்ணு முன்னாடியே இருக்குது, அது செய்யணும் சார், அது பார்க்குறேன் சார் அப்படின்றது வந்து இது ஒரு விதமான பர்சனாலிட்டி இன்சல்ட். அதாவது அவங்களோட பர்சனாலிட்டி அவங்களே இன்சல்ட், அவங்க பர்சனாலிட்டியை அவங்களே இன்சல்ட் செஞ்சுக்கிறதுக்கு ஏன் பே பண்ணணும், ஏன் டைமை வேஸ்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்வியை இந்த ப்ரோக்ராம் மூலிமா எப்போ யார் எங்கே எந்த கவுன்சிலிங்க்கு எந்த கவுன்சிலர்கிட்ட போனாலும் போகிறதுக்கு முன்னாடி ஒருவேளை அந்த சொல்கிற தீர்வில் ஒன்று சரியாக இருக்குன்னா செய்ய நான் தயாரா, இல்லை நான் போய் அவரை வந்து நான் நினைக்கிறத சொல்ல வைக்கிறதுக்காக போகிறேனா அப்படின்ற கேள்வியை கிளாரிட்டி எடுத்துக்கிட்டு போனால் எல்லோருக்கும் நல்லது. அந்த கேள்வியும் நீங்கள் கொடுத்த அந்த சொல்யூஷன்ஸும் நிச்சயமாக எல்லாரையும் யோசிக்க வைக்கணும் நம்புகிறோம் சார். ரொம்ப நன்றி சார். கரெக்ட், தேங்க்யூ. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.